வணக்கம் மக்களே, இது நாங்க பேசுவோம் தமிழ் பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்துட்டு கதிரவன் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் கதிரவன். வணக்கம் நவநீதன் அவர்களே. என்ன இன்னைக்கு கொஞ்சம் மந்தமான நிலைமையில இருக்கீங்க போல? இல்ல, இன்னைக்கு புது செட்டப்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேனா, லைட்டா பேனிக் ஆகுது. சரி சொல்லு. வழக்கம் போல இல்லாம Okay, இன்னைக்கு நம்ம கூட ஒரு புது ஆள் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லு, இன்ட்ரோ கொடு. ஓகே, இவர் வந்துட்டு இவரை பத்தி நிறைய விஷயம் நம்ம வந்து டெய்லி பேசிக்கிட்டே போகலாம். இவர் வந்துட்டு ஒரு அண்ட் ஹி இஸ் லைக் கோ டு பர்சன்லாம். எது தெரியணும்னாலும் விக்கிபீடியாவுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இவரை தான் வந்து பேசுவோம். அவர் வந்துட்டு நம்ம கேட்டது மட்டும் இல்லாம அதை விட எக்ஸ்டெண்டா என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லா விஷயத்தையும் நமக்காக சொல்லுவாரு. அவர் தான் நம்மளுடைய அலெக்சாண்டர். வணக்கம் அலெக்சாண்டர். ஓகே, என்ன தொண்டையில எதுவும் குத்திட்டு இருக்கா? நல்ல நல்ல ஃபோர்ஸா சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். ஓகே, குட். அவனுக்கு வந்து தமிழ் வந்துட்டு அவ்வளவா வராது. சோ அதனால அதிகப்படியா ஆங்கிலத்தில் தான் உரையாட போகிறான். ஏன்னா அலெக்சாண்டர் ஒரு சிங் வடக்கன். அந்த மாதிரி அவரோட பேக்ரவுண்ட் கத்தியா டேய், நீ வந்துட்டு சர்வர்ல தான்டா பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவேன், நான் வாயிலே பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவேன். ஓகே, நவநீதன் டாபிக் விட்டு வெளியே போனீங்கன்னா வந்து அடிப்பேன். நாங்க வந்தா நீ காடி எடுத்துட்டு ஓடிடுவேன். ஏரியா விட்டு ஏரியா வந்து நீ நடிக்க போறியாடா? கைகளை நான் இறக்குறேன் உனக்கு. என்ன ஏரியால இருந்தாலே அடிக்க மாட்டேன்டா. இல்ல, ஆக்சுவலி நம்ம வந்து இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். கேங்ஸ்டரிசம் வந்து மலேசியால வந்துட்டு எப்படி இப்படி இவால்வ் ஆகி வந்து இருக்கு, அதுக்கு எகெயின்ஸ்டா என்னென்ன சட்டங்கள் வந்துட்டு ஏற்றிருக்காங்க மலேசியால, என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு, அண்ட் சொஸ்மான் ஒரு ஆக்டும் வந்து மலேசியால இருக்கு. சோ இது வந்துட்டு அதை பத்தி எக்ஸ்டென்சிவா நம்ம வந்து பார்க்க போறோம். இதெல்லாம் வந்துட்டு நம்மள்ட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நம்ம அலெக்சாண்டர் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. ஏன் பொதுவா அலெக்சாண்டர் இந்த டாபிக் கூட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்களா யோசிக்கலாம். அவர் வந்துட்டு ஒரு சட்ட மேதை, ஒரு வழக்கறிஞர், ஒரு ஒரு எக்கனாமிக்கலா வந்துட்டு இந்த விஷயத்தை அணுகக்கூடியவர், ஒரு அக்கௌண்டன்ட் எல்லாம் யோசிப்பீங்க. கிடையாது. இல்ல, அவர் வந்துட்டு ஒரு போலீஸ் மேனா வந்திருக்காரா, இல்ல அட்லீஸ்ட் போலீஸ் பந்த்வான் ஆக்சிலரி போலீஸா வந்திருக்காரா, இல்ல இல்ல ஒரு ரேட் ஆபீசரா வந்திருக்காரா, பெஞ்ச் கட்ல டவாலி அமைச்சு இருந்திருக்கானா, அதெல்லாம் இல்ல. செக்யூரிட்டி வேலை செஞ்சிருக்கானா, இல்ல. அவங்க எல்லாம் வந்து சட்டத்தை காப்பாத்துறவங்க, இவன் சட்டத்தை கையில எடுத்தவன். சட்டத்தை கையில எடுத்து காலில் மிதிச்சு பேக்ல தொடச்சி போட்ட ஒரு கேரக்டர் அவன். சோ அதனால அவனோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரெண்டு சைடுல இருந்து வரும். மொல்ல மாதிரி இல்லடா பாவண்டா. இல்ல ஆக்சுவலி என்னன்னாக்கா, அலெக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சேலஞ்சஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் விரும்புற ஆளு. சோ வந்து யாராச்சும் அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாக்கா, ஏன் செய்யக்கூடாது, நான் செஞ்சு பார்ப்பேன் அப்படின்ற ஒரு குணம் உள்ளவரு. சின்ன சின்ன சட்டங்களை வந்துட்டு அவர் வந்துட்டு மீறி இருக்காரு சில கட்டங்கள்ல. இப்ப வந்துட்டு அதுல இருந்து வெளியாகி இல்ல நம்ம அதெல்லாம் செய்யலாம். நீ ஏன்டா அவர் மாட்டி விடுற, இதுவே எவிடன்ஸ் எடுத்துட்டு போய் அதனால் தன்னை தானே தற்காத்துக் கொள்ள ஒரு வழக்கறிஞராக படித்துக் கொண்டிருக்கிறார். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளோட டாபிக் வந்துட்டு நம்ம முதல்ல லாஸ் அகைன்ஸ்ட் கேங்ஸ்டரிசம் இன் மலேசியா, அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஓகேவா? சரி. So Alex, you can take it from there. Okay. So we start with the law first, or we go with the statistics and why gangsterism and Indians, what's the relationship first? Law first. Law first. Okay, கொஞ்ச நேரம் இரு. இப்போ வந்துட்டு எங்களுக்கு வந்து இதுல அவ்வளவு நாலேஜ் கிடையாது, அதனாலதான் ஒன்ன கூப்பிட்டு இதுல பேச சொல்லியிருக்கோம். ஸோ அதனால இந்த பாட்காஸ்ட் எபிசோட்ல நாங்க பேசுறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி பேசுவோம் பாட்காஸ்ட்ல, இன்னைக்கு நாங்க பேச மாட்டோம்.
இல்ல நாங்க குறைவா பேசுவோம். நாங்க பேசுவானா. ஸோ என்னன்னா நவீனுக்கும் எனக்கும் இருக்கிற நாலேஜ் வச்சு ஒரு ஒரு சின்ன உரையாடல். ஃபர்ஸ்ட் நவீன் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் எப்பயும் போல. கேளு, கேட்டு ஓகே தொலை. மச்சான், உனக்கு தெரிஞ்சு மலேசியால இருக்கிற கேங்ஸ்டரிசம்கான எதுவும் லாஸ், அப்புறம் உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செஞ்சா போலீஸ் பிடிச்சிரும், கேங்ஸ்டரிசம்க்கு ஊக்குவிக்கிறான் அப்படின்ற பேர்ல ஒரு கேங் மெம்பரா ஒன்னையும் பிடிச்சி உள்ள போட்டுரும் அப்படின்னா நீ உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் என்னென்ன? எது எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் ஹாட்டா ஓடிட்டு இருக்கு இஷ்யூ தான் இது. அதாவது கேங் சிம்பிள்ஸ்லாம் வந்துட்டு பச்சை டேட்டு குத்திக்க கூடாது. கேங் சிம்பிள்ஸ்னா கேங் என்னென்ன? லோகோஸ் லைக் எக்ஸாம்பிள்? அதாவது என்ன வந்து எதுலாச்சும் மாட்டி விடலான்னு பாக்குறேன். சரி பரவாயில்ல, இருந்தாலும் பேசும், அதெல்லாம் நான் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஓகே, there are few gangs that இந்தியன்ஸ் among இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு சில கேங்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து நம்பர்ஸ் தான் சொல்லுவாங்க. சோ இந்தியன்ஸ்க்கு வந்து நம்பர்காரங்க அப்படின்ற, ஐ மீன் கேங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்பர்காரங்கன்ற ஒரு பேரும் இருக்கு. த மோஸ்ட் ஃபேமஸ் ஒன்ஸ் 36, கோசம் 8, கோசம் 4, 18. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய கேங்ஸ்லாம். ஸோ நாங்க அந்த சொல்லாத கேங்ஸ் ஒரு கேங்ஸ்க்கு ஒரு நம்பர்ஸ்லாம் இருக்குன்னா நீங்க கோச்சிக்காதீங்க, எங்களுக்கு தெரியாது, நான் சொல்ல, அவ்வளவுதான், எங்கள் அறியாமை. இல்ல, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் பாருங்களேன் லிஸ்ட். நிறைய நம்பர்ஸ் வச்சு நிறைய கேங்ஸ் இருக்கு. சோ இந்த So, பாட்காஸ்ட் இப்போ செய்யறதுக்கான மெயின் ரீசனே வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். இந்த லாலாம் இருக்குப்பா, பாத்து இருந்துங்க, இந்த ஆக்ஷன்லாம் உங்க ஆமா. மேல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கான பாட்காஸ்ட் தான் இது. அதான் மெயின் ரீசன். ஸோ ஓகே, என்னென்ன இருக்குனாக்கா அந்த மூணாறுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேனே, பச்சை மஞ்சள் சோப்புன்ற அந்த ஒரு கலரை வந்துட்டு அவங்களோட கலரா வச்சுக்கிட்டாங்க. அண்ட் தென் சன்ஸ்கிரிட்ல உள்ள ஓம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவங்களோட லோகோ. அண்ட் ஒன் மோர் திங், வலது கையில நம்மளுடைய உள்ளங்கையில இருந்து கை முட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவுல உள்புறமா வந்துட்டு, உள்புறமாவா இல்ல மேல நினைக்கிறேன் கை வந்துட்டு கிழிச்சிருப்பாங்க. சோ அந்த காயம் இருக்கும், அந்த வடு இருக்கும். அது இருந்தா வந்துட்டு இவங்க மூணாறுக்காரங்க அப்படின்றதையும் கண்டுபிடிப்பாங்க. இல்ல 3, 6ன்னு பச்சை குத்தி இருப்பாங்க, இல்ல 6, 6, 6ன்னு பச்சை குத்தி இருப்பாங்க, CFன்னு பச்சை குத்தி இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? சிஎஃப்ஆ? அப்படி நான் கேள்விப்பட்டது இல்லையே. சி வந்துட்டு 3வது எழுத்து, எஃப் வந்து 6வது எழுத்து அப்படின்ற இதுல இந்த மாதிரி டிசைனா யோசிப்பாங்க. ஓ. காசனட்டுக்கு வந்துட்டு ஸ்பைடர் லோகோவா இருக்கும். பிரிட்டிஷோட அந்த கொடி வந்துட்டு லோகோ வச்சுப்பாங்க. வேற என்ன? கருப்பு வெள்ளை இல்ல கருப்பு சோப்புன்றது அவங்களோட கலர். அண்ட் தென் கோசனாலு நீல வெள்ளை கலரு. அந்த சைனீஸோட அந்த காயின் ஒண்ணு இருக்கும் நடுவுல ஓட்டையா. சோ அந்த காயின் வந்து 2 காயின் ஒண்ணா இருக்கிறது வந்துட்டு ஒரு சிம்பிள் ஆஃப் லக் அப்படின்னுவாங்க. சோ அந்த சிம்பிளை தான் வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம உடம்புல பச்சை குத்தி இருந்தாலோ, இல்ல போன்ல வந்துட்டு அது வால்பேப்பரா வச்சிருக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் அதை ரிப்ரசென்ட் பண்றேன் நானு அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்க உடைமைகள் வைத்திருந்தால், வித்வுட் அ ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன், லைக் நீங்க வந்து ஒரு மினி கூப்பர் கார் வாங்கிட்டீங்க, அந்த கார்ல வந்து ரூஃப்ல வந்துட்டு பிரிட்டிஷ் கொடி இருக்கு, அது வந்து அந்த காரோட மேக்ல அப்படிதான் வருது அப்படின்னாக்கா ஓகே. நீங்களா போயிட்டு வந்து பிரிட்டிஷ் கொடி மாதிரி அதுல வந்து நான் ஏர்பிரஷ் பண்ணிருக்கேன் அப்படின்னாக்கா உங்களை வந்து சந்தேகமா தான் பார்ப்பாங்க. ஸோ வேலிட் ரீசன் இல்லாம இந்த விஷயங்கள் கூட நீங்க வந்து உங்களை கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாக்கா போலீஸ் உங்களை சந்தேகப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகே. என்னெல்லாம் செய்யக்கூடாது? லைக் ஒரு கேங்ல இருக்கோன்றதை தாண்டி நம்ம வந்துட்டு போலீஸ் பார்த்தா ஓ இவன் கேங்ல இருக்கானோ அப்படின்ற ஒரு டவுட் வரும்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்? கேங்ல இருக்கக்கூடாது, வேற என்ன? அது சரிடா, இது செஞ்சா கேங்ஸ்டரிசம்ல உள்ள போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு.
இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நீ என்ன நினைக்கிறேன்? நான் படிச்ச வரைக்கும் ஏய், சொல்லு. அஹ் ஓகே, சொல்லு சொல்லு, நீ சொல்லு நீ சொல்லு, சொன்ன எடுத்துக்க சொல்லு. நீ சொன்ன ஒரு உதாரணம், அந்த டேட்டு குத்தக்கூடாது. டேட்டு குத்தக்கூடாதுன்னா வந்துட்டு என்ன டேட்டுனாலும் குத்தலாம். பட் அந்த கேங் சிம்பிள்ஸை நம்பர்ஸை வந்துட்டு டேட்டுவா குத்துனா நம்மள ஒரு பிளாக்லயோ இல்ல ஒரு போலீஸ் செக்கிங்லயோ பிடிச்சாங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்கு நம்மள சந்தேக கேஸ்ல உள்ள கொண்டுட்டு போய் விசாரணை பண்றதுக்கு. அது ஒண்ணு. 2, ஐ திங்க் யூ பேசிக்லி ஹேவிங் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், அடிக்கடி போய் ஒரு கேங் மெம்பரை பாக்குறதோ, அவங்க கூட உட்காந்து ஒரு தண்ணி கடையில உட்காந்து பேசுறதோ, இதெல்லாம் பண்ணா நம்ம மேல சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3, any accounting transaction that you have with notorious gang members can be taken as evidence against you also. எக்கனாமிக் ஒஃபென்ஸா வரலனாலும் உன் மேல வந்துட்டு ஒரு சந்தேக கேஸ்ல உன்னை கொண்டு போய் உள்ள வச்சு விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எனிதிங் ஃப்ரம் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ அலெக்ஸ், லைக் not the laws exactly, but இதெல்லாம் செஞ்சா நீ நினைக்க மாட்ட உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஆப்வியஸ்லி இந்த கொலை பண்றது, கொள்ளை அடிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஆப்வியஸ்லி நீ கேங்ல இருந்தாலும் இல்லனாலும் உன்னை பிடிச்சி உள்ள போட்டுறாங்க. Basically, what are the points that triggers the police investigations lah? So of course, yes, association with members, physically where they lepak, where they hang out, you hang out, this kind of things. Economic, as you covered already. So of course tattoo, visible tattoo. இது அந்த சோஷியல் மீடியால வந்துட்டு கவர் பிக்சர் வைக்கிறது, 3 6 நீ அதுல இல்ல சும்மா பெருமை பீத்தலுக்கு ஒரு கவர் பிக்சர் வைக்கிறது, அப்புறம் பெரிய 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 அந்த வீடியோஸ்லாம் டிக்டாக்ல செஞ்சு வந்துட்டு போடுறது, அந்த 3 6 பாட்டு, 4 8 பாட்டு, 5 கோசம் பாட்டு, இதெல்லாம் இல்ல. பட் அந்த பேரை சொல்லாம வெட்டு வாங்காம இருக்கிறதுக்காக நான் சொல்லிக்கிற ஒரு இது. இல்ல நான் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்க விரும்புறேன். என்ன? நீ எதுவும் கேங்ல இருக்கியா? கேங்ஸ்டர் எல்லாம் வந்துட்டு நீ எதுவும் கேங்ல இருக்கியா? இல்ல நீ அதெல்லாம் ஏன்டா பதிவு பண்ண போறேன்? ஆமா. இல்ல, இந்த கேங்ஸ்ல எல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறவங்க, முக்கியமான பெரிய பெரிய கிரைம்ஸ் எல்லாம் வந்துட்டு செய்யறவங்க வந்துட்டு அமைதியா தான் இருப்பாங்க பாரு. அதுக்கும் இதுக்கும் அந்த கேங்க்கும் அவனுக்கும் அறவே சம்பந்தம் இருக்காது. ஆனா அவன் தான் வந்து சோசியல் மீடியால ஓவரா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பான். ஓகே, சோசியல் மீடியால வந்துட்டு அந்த கேங்ல இருக்கீங்களோ இல்லையோ, அதை பத்தி சப்போர்ட்டாவோ இல்ல அத உங்களுக்கு நீங்க அதை அடையாளப்படுத்திக்கிட்டு ஏதாவது பண்ணீங்கன்னா சான்ஸ் இருக்கு. 3வது, இந்த பட்டப்பட்டையா கழுத்துல செயின், அப்புறம் அந்த மோதிரம், பிஸ்கெட், அப்படி இவ்வளவு விரல விட ஒரு பெருசா ஒரு பெரிய பெரிய மோதிரங்கள், இதெல்லாம் போட்டுட்டு நீங்க உலா வந்தாலும் உங்க மேல ஒரு சஸ்பெண்ட் வர்றதுக்கு சான்சஸ் ஹையர். ஏன்னா ஒரு நார்மலா இருக்கிறவன் செய்ய மாட்டான். இதெல்லாம் செஞ்சோம்னா வந்துட்டு தனியா தெரியும். கண்டிப்பா இவனை பார்த்தா, நம்ம எங்கேயாச்சும் கடையிலயோ இல்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பார்த்தா நம்மளுக்கே தோணும் ஒருவேளை இவங்க கேங்ல இருக்க சான்ஸ் இருக்கோ அப்படின்ட்டு. இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு சஸ்பெக்ட், அது என்னடா சொல்லுவாங்க சஸ்பென்ஷன்ல, அது என்னது? What's the right term? The point of inquiry lah. Suspicion. Creates a suspicion, but usually this kind of things all most of the time is people's perception, complaint reason, as you said just now, appearance. So appearance will make people jealousy, creates question. And this kind of questions, this kind of jealousy will leads to police investigation. So these are all very common reasons. So, of course, people who you're around with also lah, very important. Your people who's contacts in your phone, people who you hang out with, these are all very, very, very easy points where they will capture and relates. Even though you are involved or not involved, but you will get involved in you will get pulled into the investigations lah. So this is a very good turning point actually to start with Sosma. ஒரு क्वेश्चन. சோ இப்போ லெட்ஸ் சே நான் இத கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு கூட்டாளியோட கூட்டாளி அந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அவருக்கும் இந்த கேங்கும் சம்பந்தம் இல்ல, பட் அவரோட சும்மா ஒரு கோபி கடையில உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது அந்த கேங்ல இருக்கிற ஒருத்தர் 2 பேர் வந்துட்டு இந்த கேங்ல ஆக்சுவலா இருக்கிறவங்க. So when police come in to arrest, they arrested
அந்த ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா எல்லாரையும் அப்படியே தூக்கிருச்சு. சோ மத்த 2 பேரும் உண்மையிலே கேங்ல இருக்கிறவங்க, இன்னும் 2 பேர் வந்துட்டு அந்த கேங்ல அசோசியேட் ஆயிருக்கிறவங்க, பட் நாட் லைக் வெரி ஆக்டிவ். பட் இந்த பையன் வந்துட்டு அந்த கேங்கு வந்து சம்மந்தமே இல்லாம சும்மா அங்க போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ட்ரிங்க் தேத்தாரே சம்திங் இந்த மாமா. ஸோ அவங்க வந்துட்டு அன்கோட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ தே கன்சிடர் லைக் யூ ஆர் கில்ட்டி ஃபார் அசோசியேஷன். ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு விசாரிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒன்னையும் அந்த பிரைமரியா வச்சு விசாரிப்பாங்க. நீ உள்ள இருக்கிறதுக்கு இதனாலயும் உள்ள இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. Is it true? Correct. உனக்கு என்னடா அங்க வேல? I don't know if it's a myth or what. Like, let's say நானே இருக்கேன். ஓகே, அந்த கேஸ்ல நான் எதுலயுமே இன்வால்வ் ஆனதே இல்ல. என் மேல எந்த சஸ்பிஷன் எதுவுமே இல்ல. பார்த்தனா நான் பெருசா அந்த பெரிய மோதிரம் அதெல்லாம் போறது இல்ல, டேட்டூலாம் குத்தல. பட் அங்க அந்த டைம் பார்த்து நாங்க ராங் பிளேஸ் அட் த ராங் டைம் நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அவங்க கூட அப்படின்னா, is it possible that I might get arrested? Yes. Or get pulled into questioning? Yes. So over here there's two. One is that get pulled into questioning, correct, and another arrested. So get pulled, usually this kind of cases, if they already decides to ambush and arrest the team or the guys at that place, they won't pull you into questioning. Since you are there and you are being friendly with them and you are in a conversation with them, you will get categorized as the same group together. And under Sosma, usually the most common charge or common act that they will use to charge you is Sosma lah. So under Sosma, they can they can arrest you for 48 hours. That's normal. Okay. Okay, wait, this is under Sosma. No. This is normal, standard. 48 hours standard. What are they arresting me for? Like, நான் எனக்கு ஒண்ணுமே prior case இல்ல, நான் ஒரு நல்ல வேலையில இருக்கேன். Okay. Like, am I literally getting arrested? Will that be in my record? Okay, yes. Okay, hold on. Wait, okay. So now you are being arrested. Okay. What is arrest? Okay. So until they still haven't charged you with anything, no charge sheet prepared yet, haven't bring you to magistrate, haven't charged a case on you. So you are just being hold. It's called being holding, police lockup, police detention. Okay. The police, the தமிழ் படத்துல வர FIR போடுறது முன்னாடி நீ சொல்றது. Okay. Yes. So this one you won't have case on you. Obviously no records lah. Okay. So unofficial record, yes, that if they find out, okay, you are involved, after investigation they find out yes you're involved, but not enough evidence to charge you with, so unofficially they will have a file on you. Okay, but that is different topic. Okay, that is not related with our conversation now. Our conversation now is you are innocent. You are innocent, and then you get grouped together and taken. Correct? Hello? Yeah. Yeah, So correct. you got grouped together and taken. So in this context, இவனுக்கு ஆசிராமா மாதிரி ஊன் கொட்டணும்னு நினைக்கிறேன்டா. So in this context, the police have 48 hours to decide what to charge you with. Whether because there are so many acts, so many different things they can charge you. Because illegal gathering also can charge you more than there's more than a certain number of people. I have to check back whether it's 4 or 5 people, but more than a certain number of people in a group in a public place without permission. That's called illegal gathering. Yes. I think So 4, that is more than 4, I think. So there's a specific நானும் number to that lah. 5 and above வந்துட்டு consider gathering. So they can charge you with that. Or for all you know that day, suddenly you might have duty-free drinks or duty not paid drinks or duty not paid cigarette on you. Or maybe not even duty not paid, maybe illegal cigarettes, without those that's not duty paid lah. The John Black. Yes. So those kind of thing. For all you know, you might have that on you that day. So they will decide, maybe there's no case, no way to relate you with anything, so they will charge you with that case. So this kind of case, all they have 48 hours to bring you in front of magistrate. Okay. Unless the police decides, no, you have close enough relationship with known gangsters. So if they decide to charge you under Sosma, they can hold you up to 28 days without any trial or
Warrant. Yes, not only warrant, without any permission from any magistrate or any judge. But do they need proof? Okay, so the burden of proof with Sosma. Okay, this is one interesting. Okay, முதல்ல சொஸ்மானா என்ன, எப்ப வந்துச்சு, அத பத்தி okay. பேக்ரவுண்ட் முதல்ல சொல்லு. Okay, SOSMA is a replacement law for ISA, Internal Okay. Security Act. India also got something similar with ISA. So, பொடா சட்டம். பொடா சட்டம். yeah, பொட்டா ஆக்ட். POTA, yes, Prevention of Terrorism. I think they call it Prevention of Terrorism. Yeah. Okay, so that is POTA. We also have our own POTA. We got POTA here in Malaysia also. SOSMA is even more extensive than POTA because the definition for SOSMA is Security Offences Special Measure Act. So what is security offences? The definition is very broad. So if the police have insufficient evidence to prosecute but still got grounds to believe, that means no evidence, not enough evidence, but there is a circumstantial situations where it's possible to relate you but not direct evidence lah. So they will use this kind of they will use SOSMA to hold you up because the burden of proof is not that strong. Burden of proof, when you talk in context of law, what is burden of proof is, for example, if you're talking about murder, until the prosecutor can prove that you and only you caused the person to die, there's no any other element that exists, then only they can charge you with the murder under the Murder Act. Okay, Murder Act, so there's so many other sections, so many types of different act. Okay, so but the burden of proof is heavy. It's not very light that they can simply say, oh, maybe you are like 20% guilty. You only, or you just simply you're not 100% resulting in that event. But then with SOSMA it's the other way around. They don't need the burden of proof to be that strong. So why? Because it's an act that they use to prevent crime from happening, not to charge you after the crime happened. Yeah. Okay, got it. So normally வந்து நீ 28 days சொன்ன, இது 28 working days Okay, in the context of law, yes, it's 28 days that the court opens lah. So and court opens from Monday to Friday. Okay. With Saturday, Sunday no open lah. Sunday no. I know definitely not open. Saturday no open. Yes, no. Okay. With public holidays and everything all lah. So that is SOSMA. And if POTA is even worse, POTA is 60 days. சரி, உன்னால முடிஞ்சா கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்லையும் பேசு. ஏன்னா நம்ம லிசனர்ஸ் வந்து நிறைய தமிழ் பேரு. ஓகே, என்னன்னா இப்போ லெட்ஸே வந்துட்டு உன்னை சொஸ்மால அரெஸ்ட் பண்றாங்கன்னா, நீ சொன்ன அப் டு 28 டேஸ் உன்னை உள்ள வச்சிருக்கலான்னு. ஸோ எதனால மோஸ்ட்லி இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுவாங்க? யார டார்கெட் பண்ணுவாங்க இந்த சொஸ்மால? People or we cannot simply say people, that is too general. They are criminals lah, but it's just that the investigation is there are reasons that the investigation cannot complete or evidence is not strong enough. The criminals which they have hard time proving or building a case on, so they will charge under SOSMA. ஸோ இப்போ வந்துட்டு நார்மலி எப்படி அந்த கேங்ஸ்டரிசம்ல வருமா, இல்லை ட்ரக்ஸ் அது வருமா, இல்லை இந்த கொலை, இந்த சமூன் கேசஸ், இந்த கொள்ளை அடிக்கிறது இதுலலாம் வருமா? மோஸ்ட்லி எந்த கேட்டகரி ஆஃப் கிரைம்ஸை வந்து சொஸ்மால ரொம்ப சார்ஜ் பண்ணுறா? Gangster-ism, money, usually money laundering is here and there, but money laundering recently for the past 3-4 years
you can see they can build very good cases of money laundering. So they don't really use Sosma for that. But before that, yes, money laundering is quite common. But right now, the most of the cases they charge is actually gangsterism. And now murder and drug cases, difficult to build a case on them. Okay, understand. So now இப்போ நான் அதாவது கேள்விப்பட்டது சொல்றேன். என்னன்னா ஒருத்தன் வந்துட்டு ஊர்ல பெரிய ரவுடின்னு சுத்திட்டு இருக்கிறான். அவன் அநியாயம் பண்றான்னு எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனா அதுக்கு வந்து ப்ரூஃப் இல்ல. இட்ஸ் லைக் எவ்ரிபடி நோஸ் ஹி இஸ் தி ஒன் ஹூ டிட். அந்த ஒரு கிரைம் வந்து அவன் தான் பண்ணியிருக்கான்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதுக்கு ப்ரூஃப் இல்ல அப்படின்றப்போ அவனை வந்து பிடிச்சி சரியா விசாரிக்கிறதுக்கு அண்ட் அவனை வந்து டிடெயின் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த சட்டம் உதவுகிறது. எஸ். ஓகே, நவ் சொஸ்மால வந்து நான் என்ன ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன்னா, அந்த 28 டேஸையும் தாண்டி பல மாசக்கணக்கா, ஏன் சம்டைம்ஸ் வருஷக்கணக்கா அதுல உள்ள வச்சிருக்கிறவங்க, அந்த கேஸ் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும் பல மாசத்துக்கு. ப்ரூஃப் இல்ல, ப்ரூஃப் இருக்கு, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டில் கோயிங் ஆன். அந்த மாதிரி ரொம்ப லாங் டைம்க்கு உள்ள வச்சிருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இஸ் தட் ட்ரூ? அண்ட் அரெஸ்ட் பண்ணா எங்க வைப்பாங்க? எந்த ஜெயில்ஸ் நார்மலி? Okay. Lock up. So, okay, over here got two elements lah this question. One is why 28 days and why can be longer? And number two is where are these people? Are they in normal jails or are they in special jails? Okay, remember when I tell Sosma is actually a rebrand or refresh act from ISA, Internal Security Act, which was from the British days, and then recently about I think the year 2010s and plus only we abolished and we replaced with Sosma. After the 2008 political shift. Yes. And Sosma is a 2012 act. So okay, the reason why it can go more than 28 days is because there are a few strategies they will use. First strategy is they will charge you under different jurisdiction, or they will present you under different magistrates from one state to another state. Okay, that is one. Number two, arrest பண்ணா one stateல உன்னைய prosecute பண்றதுக்கான chances very low. They will prosecute you in other state courts. இல்ல பண்ணுவாங்க. பட் இப்போ உன்னை வந்துட்டு இப்ப நெகிரிசிம்லான்ல வந்து உன்னை அரெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே, நெகிரிசிம்லான் கோர்ட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க வந்துட்டு போலீஸால வந்து ப்ரூஃப் பண்ண முடியல தட் யூ ஆர் கில்ட்டி அப்படின்னு ப்ரூஃப் பண்ண முடியல. தேன் என்ன பண்ணுவாங்க, உன்னை வந்து வேற ஸ்டேட்டுக்கு மாத்துவாங்க. அங்க இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை உட்கார வச்சு அண்டர் த சேம் கேஸ் அதை வந்துட்டு அங்குள்ள கோர்ட்ல விசாரிப்பாங்க. அப்புறம் அங்குள்ள கோர்ட்டு கூட்டு போவாங்க. அங்கேயே முடியலையா அடுத்த ஸ்டேட்டு கூட்டு போ, அப்படியே ஒரு ரவுண்டிங் போவாங்க. அப்படியே ஜாலியா இருக்கும். என்னடா சொல்றீங்க? நான் என்ன வெக்கேஷனுக்காடா வந்திருக்கேன்? என்னடா கோர்ட்டா கூட்டு போறீங்க? நான் ஒத்துக்கிறேன்டா, நான் தான்டா செஞ்சேன். அப்படி நீயா ஒரு நல்ல முடிவு எடுத்தனா நிம்மதி அவஸ்தை இருக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இல்ல நான் பண்ணலன்னு அடம் பிடிச்சனாக்கா உன்னை கூட்டிக் கொண்டு சுற்றுலா செல்வதே இட்ஸ் பேசிக்கலி லைக் a loophole. எடுத்துறாங்க. That is one way, and another way what they will do is they will arrest and release you after 28 days, but they will attach a electronic monitoring device. இந்த கால்ல போட்டுப்பாங்களா? Yes, the one also they will do with Sosma cases. அது consider like house arrest மாதிரி தானே? House arrest, district arrest. Sometimes they will throw you out of the district. They say you cannot come to your because if you come here, you will be involved in other gangsterism activities. So they will put you in other states in some inside district. There is a name for it, right? Alex, there is a name, right? அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்கடா. Buang negeri lah. இல்ல இன்னமும் வேற ஒரு பேரு சொல்லுவாங்க. ஞாபகம் தான் சொல்றேன் நானு. மேபி அது வந்து நாட் கரெக்டான டேர்மா இல்லனாலும் இல்ல இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் yes, there is one common term among the slang word we will use. I also cannot recall right now. Yes. Yeah, it's a one word, not buang negeri.
என்னமோ செய்யறா அப்படின்னு சொல்லுவாங்க. யா 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 நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு டக்குன்னு வரமாட்டுது. அந்த மாதிரி சரி, இருக்கிறவங்கள ஞாபகம் ஒரு வந்தா ஒரு சொல்லுவோம். ஒரு 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 பேர் சொல்லுவாங்க. Yeah. ஓகே, தட்ஸ் ஓகே. நவ் கமிங் பேக். எந்த ஜெயில வச்சிருப்பாங்கன்னா இட் டிபெண்ட்ஸ்ல. லைக் எங்கெங்கெல்லாம் கோர்ட் கேஸ் நடக்குதோ அங்க எல்லாம் கூட்டு போய் அங்க உள்ள ஜெயில வச்சிருப்பாங்க. அப்படியா? No. Okay, they are special detention centers PCO. from IS. Yes, PCO. Correct. பிசிஓ. அதான் அந்த PCO ல. பிசிஓ தானே? PCO. ஆமா பிசிஓ. கரெக்ட். ஓகே, கண்டினியூ. Okay, there are special jails that we have. I think about 3 or 4 detention centers in Malaysia specialized for these Bota and Sosma cases lah. One is in Simpang Renggam, one is in Sungai Buloh, Kemuning or something. Let me see. Okay. So Interesting. these are these kind of jails, all they are more strict lah. If like you see in English movie, it's high security jail. Oh, damn. So the way the prisoners are treated is so different. The way How? Like they are in solitary confinement அந்த மாதிரியா? Each individual cell is solitary basis, and you can't have you will have very little sunlight or not even got sunlight at all. It's like you are being kept underground lah. Okay, understood. So now coming to the second portion. So punishments. என்ன மாதிரி இந்த மாதிரி சொஸ்மால மாட்டினா என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? அந்த அதுல லைக் உன்னை கன்விக்ட் பண்ணிட்டாங்கண்ணா, if they successfully prove the case against you lah. Yeah. So if they successfully prove the case against you, Sosma got a provision for it. But I have to remind you again, the burden of proof is not that strong. So the chances for them to build the case is very easy. And after they send you to all these detention centers, Kamunting, Simpang Renggam, these are all the famous places lah. So after they send you to these kind of places, the chances for you to agree or to acknowledge that you did the crime is also very high. Why? The way you are treated inside there lah. ஓகே, அதாவது எலெக்ஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, சொஸ்மாவுக்குன்னு சில குறிப்பிட்ட ஜெயில்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் உங்களை போட்டு அவங்க உங்களை பதைத்து எடுப்பதில்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்களே டே நான் தாண்டா பண்ண என்ன விட்டுருக்கடா அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்துட்டுவீங்க. அது மட்டும் இல்லாம சொஸ்மாவோட ஆக்ட் படி பார்த்தாக்கா உங்க மேல குற்றம் சாட்டுறதுக்கான அந்த வேண்டிய ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ரொம்ப கடினமாலாம் இருக்காது. இவன் தான் பண்ணிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆமாவா, சரி அப்ப அவன் தான் பண்ணிருப்பான், தூக்கி ஜெயில போடுங்கடா அப்படின்றாங்க. ஓகே. ஐ மீன் நாட் அந்த அளவுக்கு ஈஸியாலாம் இருக்காது. லெட்ஸ் சே லைக் இவன் தான் பண்ணா அப்படின்னா திடீர்னு நவீன் வந்துட்டு அவன் தான் சார் பண்ணா நான் பார்த்தேன் அப்படின்னா முடிஞ்சு கேஸ். நான் எங்க இருந்தேன், நீ நிஜமா பாத்தியா, அக்கவுண்ட்ல ஏன்டா அந்த நாளுக்கு 5000 வெளி பூந்துச்சு அப்படின்னு கேட்டானுங்கன்னா முடிஞ்சு. ஆஃப் கோர்ஸ் சும்மா ஒரு ஆள் அக்கவுண்ட்ல 5000 வெளி போறாத. இல்ல சார், கொஞ்சம் பண கஷ்டமா இருந்துச்சு, உதவி கேட்டேன், கொடுத்தாரு. Okay, so punishments. Okay, so it can go from 30 up to lifetime for Sosma. What? 30 years? 30 வருஷமா? Yes. லைஃப் டைம்ல என்ன சாவர வரைக்கும் உள்ளே இருக்கிறது தான் முடிஞ்சு. Yes. அம்மா ஆயுள் தண்டனை அந்த மாதிரி இல்லையா? அது எத்தனையோ வருஷம் தானே. அதெல்லாம் வெளியூர்ல. Malaysia, we don't practice that way. We don't release on. Recently, yes, we got released on 2-3 cases. We did. The government did release under good behavior lah.
not good behavior is one. Health reasons, they are too ill to be taken care. They பாவிகளா don't want to டேய், spend money. வேலை செய்யற டைம்ல எல்லாம் என்னை உள்ள வச்சுட்டு இப்ப என்னை வெளியே விட்டீங்கன்னா நான் எப்படா வேலை செய்யறது, எப்ப ட்ரீட்மெண்ட் பண்றது, நீ சாவுடா அப்படின்ட்டு வெளியே விடுறாங்க போல இருக்கு. So recently there are few cases where they let them out, but commonly in Malaysia, lifetime jail is lifetime jail. Okay, another reason why we wanted to discuss this in our podcast என்னன்னா, இந்த சொஸ்மா ஆக்ட்ல வந்து நிறைய மலேசியான்னு வரும்போது அதிகமா பிடிபடுறது வந்துட்டு இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த மித்து உண்மையா? இது மித்துல the fact. Okay, so gangsters, in terms of like the numbers of gangsters, Indians நிறையவா compared to other races Malaysiaல? Yes, okay, going back to your question just now, of course the reason why Indians the numbers are a lot being charged with Sosma is, of course, going back to your latest question just now, on the numbers of gangsters in Malaysia, number of Indian gangsters in Malaysia and other races. So that's the plain and simple answer on why the number of Indian is the most when it comes to Sosma cases, especially relates to gangsterism. There are Sosma cases and there are Pota cases where we have Malays and Chinese being arrested and being charged under them. But when it comes to gangsterism related causes, Indians are the most lah. Okay, now going to the next question. So how it started in நினைக்கிறேன், like why a lot of Indians are a lot in gangsterism in Malaysia? அது எப்படி எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன்? ஸ்கூலா இல்ல காலேஜா இல்ல இட் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் எனி ஏஜா? லைக் அதோட பேக்ரவுண்ட் என்னவா இருக்கும்னு நீ நினைக்கிற? Why? Okay, so going back to number of gangsters related crimes or known gangsters known gangsters and gang members, there are few surveys being done in the past recent years, and the number or the percentage of Indians known gang members has been above 70%. In these both surveys, they are above 70%. Okay, but Indian population in Malaysia is less than 7%, or some surveys might say 7.3, 7.5. That's about it. ஒரு அரௌண்ட் ஒரு 100 பேரை அரெஸ்ட் பண்றாங்கன்னா, ஒரு 100 கேங்ஸ்டர்ஸ் அரெஸ்ட் பண்றாங்கன்னா அதுல ஒரு 70 கேங்ஸ்டர்ஸ் வந்து இந்தியன்ஸா இருக்க சான்சஸ் இருக்கா? ஆமா 70% above. even though ஒரு 100 பேர் இருக்கிற பாப்புலேஷன்ல நம்ம ஒரு 7 பேர் தான் இருப்போம். ஆமா, exactly. Okay, so this shows you the severity and why we feel it's a law being used to target Indians, but it's actually not. The fact and the reality of the situation is like that. So why Indians are the most sorry, before you go to that, இந்த பனிஷ்மெண்ட் பத்தி இன்னொன்னு கேட்கணும். ஜெயில் சொன்னேன், இதுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இருக்கா? அண்ட் இஸ் தேர் சபாத்தான், லைக் அது சபாத்தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? whipping இந்த ரோத்தான்ல அடிக்கிறது, கேனிங். இந்த பனிஷ்மெண்ட்லாம் இருக்கா? இது அந்த ஜெயில் டைம் தாண்டி? Okay, this one I'm not very sure, because I think under POTA, yes, prevention of terrorism, yes, but I'm not sure how Sosma and this one if you have to check on whether got whipping and the caning how, but I think should have caning, but I'm not very sure whether got capital punishment. Okay, but even if got also, Malaysia we are actually moving away from it. Yeah, that's a topic for another day. We have a policy. The government have initiated a policy to தூக்கு தண்டனையை குறைக்கிறாங்க நம்ம கவர்மெண்ட், to give the judge more options to consider rather than straight mandatory capital punishment. Okay, so we'll talk about capital punishment another day. Yeah, so I'll let you go back to the why. So of course, number one is, I mean, this is definitely our personal point of views.
Tell me why. Of course, number one is socioeconomics. ஓகே Because during the when Malaysia decides to be Malaysia starts an industrial revolution or the new economic policy where we start to shift from agriculture-based economy to service and manufacturing-based. Okay, during those years. நவநீதன் அவர்களே இத கொஞ்சம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க. Okay, wait. அப்பப்ப அவன் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்ல சம்மரைஸ் பண்றா. டேய் நீயும் சேர்ந்துதான்டா ஃபுல்லா இங்கிலீஷ்ல போயிட்டு இருக்குது இது. அதான்டா அது வருதுடா. என்ன பாட்காஸ்டா இது? இது we talk. நேரா பாதி பேர் மூடிட்டு போயிருப்பாங்க. அட போங்கடா இருக்கானுங்க. ஏய் இது we talk பாட்காஸ்டா. இதெல்லாம் இங்கிலீஷ்ல முன்னு திறந்து போடுறேன்டா. WeChat னு வெச்சுக்கோ ஜாலியா இருக்கும். WeChat. சரி கண்டினியூ. Alex. So during the 70s, 80s, when government decided to shift our industry or economic policy from agriculture-based to manufacturing and service. Manufacturing and services. அதாவது அலெக்ஸ் என்ன பண்ணு ஒரு சென்டென்ஸ் முடிச்சு வெயிட் பண்ணு நான் உள்ள வந்து நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்றேன். No, we don't do center by center. I think we go idea by idea, but I won't go too long lah, a bit somewhere in the middle so that it's comfortable for the audience to stay back also. Okay. அதாவது நான் என்ன சொல்றேன்னாக்கா அவர் ஒரு ஐடியாவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். இதெல்லாம் புரியும்டா அவங்களுக்கு. ஏன்டா நீ வேற ஐடியாவை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணுனா டிரான்ஸ்லேட் பண்றானே. Okay, so during these years where people actually they have mass migration from from rural areas to the town to cities. And also because of education, people comes out from rural areas, go to city, try to find jobs in cities. So government started with new economic policy to support the Malays, the Bumiputras. But there is no any policies in place to support another group of people, the Indians, who are also having hardship. Okay, now you can start. Okay, அதாவது என்னன்னாக்கா 80களில் வந்துட்டு மலேசியா என்ன பண்ணியிருக்காங்க, தங்களுடைய எக்கனாமி அதாவது பொருளாதார அந்த ஐடியா விஷயம் எதை அடிப்படையா கொண்ட நாடு, இதுல இருந்து பொருளாதாரம் வருது அப்படின்றத வந்து அடிப்படையா வச்சு அதை நோக்கி போவாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு அக்ரிகல்ச்சர் விவசாயத்துல இருந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் இது சேவை மற்றும் உற்பத்தி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு மாறினால கிராமப்புறங்கள்ல இருந்து மக்களை வந்துட்டு சிட்டிக்கு நகர்ப்புறத்துக்கு வந்துட்டு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாட்டை மேம்படுத்துறதுக்காக அவங்க கொண்டு வந்த போது அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் நிறைய வந்து மலாய்க்காரர்கள் மலேசியாவுல அவங்கதான் பூர்வகுடி பூமி புத்திராக்குன்னு என்ன சொல்றது பூர்வகுடி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால அவங்கள வளப்படுத்தணும். ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கிறாங்க, படிக்கிறது இல்ல, நகர்ப்புறங்களுக்கு வர்றது இல்ல, அந்த வாழ்க்கை அவங்க விரும்ப மாட்டாங்க, ரொம்ப பொருளாதார அடிப்படையில ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள வெளிக்கொணர்றதுக்காக நிறைய திட்டங்களை அமல்படுத்துறாங்க. ஆனா அதே நேரத்துல அவர்கள் அளவுக்கே பொருளாதாரத்துல ரொம்பவும் மோசமான நிலைமையில இருந்த இந்தியர்களை இந்த திட்டங்கள் கைவிட்டது. ஏன்னா நம்மளும் வந்துட்டு நிறைய எஸ்டேட்ஸ்ல தான் அதாவது அந்த கிராமப்புறங்கள்ல இருந்து அங்க இருக்கிற ரப்பர் மர காட்டுல வேலை செஞ்சு நம்மளுடைய எக்கனாமிஸை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனால நம்மளும் வந்துட்டு ரொம்ப பின்தங்கிய ஒரு பொருளாதார நிலைமையில தான் இருந்திருக்கோம். ஸோ நம்மளும் வெளியே வரும்போது நம்மளுக்கு அந்த அந்த வாய்ப்புகளோ இல்ல அந்த அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஹெல்ப்போ சரியா வந்து சேரல, இல்ல அதுக்கான வாய்ப்புகளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு அந்த டைம். Coming at this point, yes, அது மட்டும் இல்லாம வந்து சேரல. So it's actually very true. There are helps actually, but not as much as how the Bumiputras are getting. But there are elements and there are amounts being diverted to the Indians. But it didn't reach the proper channel. The channel is not proper lah. இன்ஃபேக்ட் அதுக்கான அவேர்னஸே நிறைய இந்தியன்ஸ்க்கு இருக்காது. நார்மலி பார்த்தனா ஒரு இப்ப வரைக்குமே நிறைய திட்டங்கள் இப்ப நீ உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா உனக்கு இது இருக்கு, நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணனா உனக்கு இது இருக்கு, நீ இந்த இன்சூரன்ஸ் வந்து நீ இவ்வளவு குறைவா நீ கட்டினாலே உனக்கு அதுக்கான மெடிக்கல் இருக்கு, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அந்தந்த நெகிரியில இருக்கு. பட் அதுவே நிறைய நம்மளோட ஆளுங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி இது ஒரு நல்ல பாட்காஸ்ட் ஐடியா, இது இன்னொரு நாளுக்கு பேசுவோம்.
Okay, yeah. ஓகே. So you were saying, ஒரு குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்னாடி லைக் 2005 2010 இந்த 5 வருஷத்துக்குள்ளேயே கூட நாம வந்து நிறைய கேஸ் வந்துட்டு நியூஸ்ல எல்லாம் போட்டு இருந்தாங்க. என்னன்னாக்கா ஐசி அப்படிங்கிற ஒரு விஷயம், காட்டுங்க நல்லா ஐடென்டிபிகேஷன் கார்டு. அதாவது Aadhaar card. இந்தியாவில இப்ப ஆதார் கார்டு கொண்டு வந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப வருஷ காலமாக மலேசியால இருக்கு. இது வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் கட்டாயமா இருக்க வேண்டிய ஒரு அடையாள அட்டை. ஆனா அந்த yes. அட்டையே இல்லாம பல இந்தியர்கள் அந்த காலகட்டம் வரைக்கும் இருந்தாங்க. அவங்களுக்கு அது தேவைப்படாம வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு அவங்க அப்படியே கிராமப்புறங்கள்லயே இருந்துகிட்டு எஸ்டேட்டுகளுக்குள்ளேயே இருந்துகிட்டு அவங்க வாழ்க்கையை நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. பட் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஒண்ணு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியல. அதுக்கான சரியான வென்யூஸ் அவங்களுக்கு போய் கிடைக்கல. அவங்க அப்பா அம்மா அதை விட்டதுனால அது அவங்க போயிடுச்சு அந்த காலத்துல. பட் இன்னொரு அது மட்டும் இல்ல, என்னன்னா அவங்களுக்கு அது அதிகமா வந்து தேவைப்படவும் இல்லைன்ற நானு. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை சூழலை வந்து அவங்க அதுக்குள்ளேயே முடிச்சுக்கிறாங்க. அந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ளேயே முடிச்சுக்கிறாங்க. நான் காலைல எந்திரிக்கிறேன், என்ன செய்யறேன், இங்க எனக்கு ஒரு தெரிஞ்ச அண்ணன் ஒரு வேலை கொடுக்குறாரு, நாங்க போய் வேலை செய்யறேன், வீட்டுக்கு வர அம்மா சமைச்சு வைக்கிறாங்க, சாப்பிடுறேன், நான் படுத்துக்கிறேன், முடிஞ்சு. அந்த இடத்த விட்டு அவங்க வெளியில போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க அதுக்குள்ளேயே இருக்கும்போது அவங்களுக்கு அது ஐசி தேவைப்படல. when more and more kids started their educations, அவங்க பள்ளிகளுக்கு குழந்தைங்க ரொம்ப போக ஆரம்பிக்கும் போதுதான் இந்த ஐசி பிரச்சனை ரொம்ப வெளியே வரும். ஸ்கூல்ல விட மாட்டாங்க பிள்ளைய. ஏன்னா அங்கதான் ஃபர்ஸ்ட் கேட்கறதே ஐசி நம்பர் என்ன. அப்பாவுக்கு ஐசி இருக்காது, அம்மாவுக்கு ஐசி இருக்காது, பிள்ளைங்களுக்கும் ஐசி இருக்காது. ஸோ இந்த பர்த் சர்டிபிகேட்டே இருக்காது சம்டைம்ஸ். ஸோ அதை வச்சுதான் உனக்கு ஐசியே கிடைக்கும். ஸோ நிறைய பிள்ளைங்களுக்கு அதுவே இல்லாம அதனால ஐசி கிடைக்காம இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் சொன்னது வந்துட்டு ஒன்னு எக்கனாமி, இன்னொன்று வந்துட்டு எஜுகேஷன். ஸோ இன்ஃபேக்ட் வந்துட்டு கவர்மெண்டோட நிறைய பாலிசிஸ் வந்து பார்த்தோன்னா அந்த டைம்ல மலேஸ்க்கு நிறைய முன்னுரிமை கொடுக்கப்பட்டு இருந்தது. நம்மளுக்கு இருக்கிறது அந்த கோட்டாலே ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் கிடைச்சது அதை தாண்டி போய் படிக்கிறதுக்கும். ஐ ஃபீல் லைக் அதுதானே இல்ல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. லைக் சின்ஸ் 2008 இட்ஸ் பீன் பெட்டர். அந்த பெர்சன்டேஜ் ஏறி முன்னாடி வந்துட்டு டெஃபினெட்லி குறைவுதான். பட் 2008க்கு அப்புறமா வந்த பிஎன் கவர்மெண்டா இருக்கட்டும் இல்ல இப்ப இருக்கிற கவர்மெண்டா இருக்கட்டும், they are not sidelining any races to be they are trying to be more inclusively. But yeah, going to Alex's comment on ஏன் இந்தியன்ஸ் வந்து நிறைய இந்த கேங்ஸ்டரிசம்ல வர ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறது வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன் மச்சான். Okay, so just now one of course socioeconomics. So if you look at another aspect of gangsterism is also how it started, or how it become very bad right now. The origin is they are being used as bodyguards or being used as protection rackets, meaning you have a lot of businesses those days. Police force is not that strong, so without trying to pinpoint any particular race, but majority of the businessmen those days were Chinese, and Indians at that point of time were estate workers who are very poor and looking for job in towns. So they are being used by these businessmen as a protection racket for their business. And protection racket na eppadi? Protection racket na eppadi na pow la. I mean not pow, what? To prevent people from coming and pow them. பாவுனா புரியாது நிறைய லிசனர்ஸ். அதாவது அலெக்சாண்டர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, அந்த காலகட்டங்கள்ல இந்தியர்கள் நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்புகள் இல்லாம இருந்தாங்க. அப்போ நிறைய தொழில்களை வியாபாரங்களை வைத்திருந்தது வந்துட்டு சீனர்கள். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பாடி கார்ட்ஸ் தேவைப்பட்டாங்க. ஆனா அதே நேரத்துல போலீஸோடைய படை வந்துட்டு அவ்வளவு பெருசாவும் இல்ல, அவங்களால நிறைய இடங்களை வந்து கவர் பண்ண முடியாது. அப்படின்றப்போ தங்களுக்கான பாடி கார்ட்ஸ் அவங்களும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் வந்து இந்தியன்ஸ். இதுக்கு வந்துட்டு ஒரு வகையால நம்மளோட கல்ச்சரும் வந்துட்டு இது ஒரு பெரிய பங்கு ஆற்றுன்னு நான் நம்புறேன். அதாவது அந்த
வீரம், புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது. நீ வந்துட்டு வாழ்க்கையில பெரிய செல்வந்தனாவோ இல்ல நல்லா படிச்சிருந்தாவோ கூட வந்துட்டு அவ்வளவு பெருசா மதிக்க மாட்டாங்க. நீ ஒரு 10 பேரை தூக்கி போட்டு மிதிப்பனாக்கா, அப்பா அவன் தான்டா அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு கலாச்சார இதுவும் வந்துட்டு நம்மள அங்க வந்துட்டு உந்துதலா இருக்கிறது. மானம் தானே வேட்டி சட்டை மத்ததெல்லாம் சோஸ்மா தானே. அதாவது அவர் வந்து பாவுன்னு ஒண்ணு சொன்னாரு. என்னன்னாக்கா, மாமூல் வேற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ரவுடியோ இல்ல வந்துட்டு உடல் வலு மிக்க ஒருத்தனோ வந்துட்டு என்னை வந்து மிரட்டி என்னை அடிச்சோ என்னுடைய பணத்தை என்கிட்ட பறிச்சுட்டு போகாம இருக்கிறதுக்காக எனக்கு பாதுகாப்புக்கு நான் ஒருத்தருக்கு பணம் கொடுத்து நான் வச்சுக்கிறேன். Got it. Okay. Continue, Alex. All right. So these are the two, we will say, legacy issues that results in more or breeds legacy issue that breeds more new age issues that results in Indians mainly becoming involved in gangsterism. So நீங்க சொல்றது வந்துட்டு பழைய காலத்துல எப்படி அவங்க வந்தாங்க அப்படின்ட்டு, பட் இப்போ ஏன் அது இன்னும் நம்மளோட இதுல வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்கு. So from those two main issues, those two legacy issues, so it grows or it breeds into cases like gangsterism background. Okay, family with gangsterism backgrounds lah, broken family, poverty, poor education. Kudi. Alcohol. Poverty, not kudi, poverty. Kudi, poverty, kudi irundha ana poverty. So those two legacy issues grows into all this. And then there is also one more, which is environmental factors. So this one I'm actually looking at a graph or at a statistic being done by researchers from University Shah Alam, from AC Confidential, and also from University Malaya. So these three researchers, their paper is exploring the profile of gangsterism in Malaysia and the perspective of expert. So from their research, from their statistic, okay, main list now was the family issue, which I have already highlighted. So the family issue, why it exists? Because of the two legacy issues just now. All right. And the environmental issue, which is also very interesting. Peer motivation, materialistic, movies. These are the top three. நானே சொல்றேன் நினைச்சேன், நீ ஏன் வந்துட்டாங்க? சொல்லு மெயின் டாபிக் வந்துட்டா. So if you look at the ranking, is peer motivation number 1, number 2 is movies, number 3 is neighborhood, then only materialistic. So neighborhood and peer motivation is almost the same context lah. Because your peer come from where? From your neighborhoods mainly. ஆமா. சோ என்னன்னா, ஒண்ணு தவறான நட்பு, கூடா நட்பு. இந்த ஸ்கூலா இருக்கலாம், இல்ல உன் ஏரியா பையனா இருக்கலாம். ப்ராபபிலி உன்னோட தாமன் கைங்க தான் ஸ்கூல் பையனுங்களாவும் நம்ம ஏரியால இருக்கிற பையனுங்க. அவங்க மோஸ்ட்லி நம்ம ஃப்ரெண்டா இருப்பாங்க. எவனாவது ஒருத்தர் நம்மள புலி பண்ணிடக்கூடாது, நம்மள வந்துட்டு வதைத்து விடக்கூடாது என்பதற்காக, நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஒரு கேங்ல இருந்தா ஒரு கெத்தா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுல சேர்றது. அப்புறம் பக்கத்து தாமான்ல இருக்கிற பையன் நம்மள முறைச்சிட்டான், இல்ல அவன் வேற நம்பருக்காரன், இல்ல அவன் வேற கேங்காரன் அப்படிங்கிறதுக்காக இவன் அவனை பார்த்து முறைக்கிறது, அவன் இவனை பார்த்து கலாய்க்கிறது, இப்படின்ற மாதிரி இது சின்ன வயசுல ஆரம்பிக்கலாம்ல. அது வந்துட்டு ஐயோ பட் யா இந்த இஷ்யூ நிறைய வரேன்டா. மெசேஜ் பண்ணா இல்லடா, அதுதான் என்கிட்ட மெசேஜ் பண்ணிச்சு. ஓகே, அடுத்து வந்தது மூவிஸ். மச்சான், மூவிஸ் வந்துட்டு எஃபெக்ட் பண்ணுதா? எப்படி எஃபெக்ட் பண்ணுதுன்னு நீ நினைக்கிற? எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. டெஃபினெட்லி. அதாவது இந்த ஜெனரேஷன், இது ஆரம்பிச்ச அந்த ஜெனரேஷன் நீ பார்த்தனாக்கா, எம்ஜிஆர் படங்களை பார்த்து வந்துகிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் படங்களை பார்க்கும்போது எம்ஜிஆர் கையில இருந்து கத்தி நிலவி விழுந்துருச்சுனாக்கா, எம்ஜிஆர் இது நம்பியார் கையில கத்தி இருக்கு அப்படின்றதுக்காக இங்க இருந்து கத்தி தூக்கி போட்டாங்க, ஸ்கிரீனை கிழிச்சாங்க தான் நம்ம ஆளுங்க.
இதெல்லாம் என்ன பெருமையா கடமை அப்படின்ற மாதிரி. அதுக்கு அடுத்து வர்றப்போ அதுல இருக்கிற சீன் வந்துட்டு நல்லா இருக்கு. அத பார்த்து ரசிக்கிறாங்க மக்கள். நானும் ரசிக்கிறேன். So why don't I try to be more like that character in the movie? அந்த படத்துல இருக்கக்கூடிய கதாபாத்திரமாகவே நான் ஏன் வாழக்கூடாது? அது நல்லா இருக்கு. கெத்தா இருக்கு. அந்த கெத்து அது அத வந்துட்டு புடிச்சுக்கிட்டு, நம்ம ஒருத்தனை அடிக்கும் பொழுதோ, இல்ல நம்மள பார்த்து ஒரு 2, 3 பேர் பயப்படுறாங்கன்றப்போ, இத வந்துட்டு இந்த ஜிகிர்தண்டா படத்தோட வில்லன் வந்துட்டு சொல்லும்போது கரெக்ட்டா இருக்கும். ஒருத்தன் நம்மள பார்த்து பயப்படும்போது முதுகுல அப்படியே ஜில்லுன்னு ஏறும். அது ஒரு மாதிரியான போதை அப்படின்றது. இத வந்து ஃபீல் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ அ அந் அந் அந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆன பிறகு, ஓகே நம்மளால யார வேணாலும் அடிக்கலாம் அப்படின்ற மாரி போறது. அப்போ அது அது நல்லா இருக்குன்றப்போ அவங்க அதையே வந்துட்டு இது ஏன் நான் ஒரு ஃபுல் டைம் ஜாப்பா எடுத்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போயிடுறது. அதுக்கப்புறம் இந்த கமல், ரஜினி கூட பரவாயில்ல. இந்த அஜித், விஜய்லாம் பண்ற சேட்டை இருக்கு தெரியுமா? எம்மா டெஃபினெட்லி. எல்லா படத்துலயும் ஒரு இல்ல 4 ஃபைட்டு எவனாச்சும் தூக்கி போட்டு அடிச்சு கைய கால உடைச்சு சிகரெட் அடிச்சு ஒரு பெக்க அள்ளி குடிச்சாதான். எம்ஜிஆர் கூட நெல்லதுக்காக நிப்போம், தண்ணி அடிக்க கூடாது, பெண்களை பாதுகாப்போம் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு தெரியுமா? அதுக்கப்புறம் அந்த நிறைய மூவிஸ் வந்துட்டு பெத்தவனை ரொம்ப குளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. லைக் இருட்டிலே ஆமா. வாழ்றது, பேங் பேங் பொங் பேங் பேங் பொங்னு இருக்கிறது. டே அப்புறம் கொண்டு சத்தியமா உங்களை இருட்டுல தாண்டா வச்சிருப்பாங்க, வேணாண்டா சொன்னா கேளுங்க. இல்ல அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு ஒரு ஒரு கதைய படிச்சேன். ஒரு நண்பர் இது வந்துட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நாளிதழ்ல வந்திருந்த விஷயம். ஒரு நண்பர் தன்னுடைய ஒருத்தர் வந்து அவருடைய நண்பருக்கு நடந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னாக்கா, ஒரு நண்பர் வந்து ரொம்பவும் அந்த படத்துல வர்ற ஹீரோக்கள பார்த்து, அவங்கள வந்து ஒரு ஐடல் போல நெனச்சுக்கிட்டு, தானும் வந்துட்டு அந்த ஹீரோக்கள் மாதிரி அந்த படத்துல இருக்கக்கூடிய ஹீரோக்கள் மாதிரியே வந்து தன்னை நெனச்சுக்கிறது, அவங்கள போல உடுத்திக்கிறது, அவங்கள போல பேசுறதுன்றது போக, அத்தோட நிறுத்திக்காம, அநியாயத்த கண்டா நானும் பொங்கி எழுறேன். நான் போய் 10 பேர் அடிப்பேன். அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பி அந்த ஒரு உலகத்துக்குள்ள வந்துட்டாரு. அண்ட் தென் ஏதோ ஒரு கடையில அவர் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அதே மாரி எங்கேயோ ஒரு ஒரு அந்த மாரி ஒரு கேங்ஸ்டர்ஸ் குரூப் வராங்க. இவர் வந்து அநியாயம் நடக்குது அப்படின்றதுக்காக தட்டி கேட்கிறேன்னு சொல்லிட்டு போயி, அவனுங்க 10 பேரும் சேர்ந்து மொத்துன்னு மொத்தி அனுப்பியிருக்காய்ங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இது வந்துட்டு அவருடைய அந்த நோக்கம் வந்து நல்லதா இருந்தாலும், எது ரியாலிட்டி அப்படின்றத வந்துட்டு பிரிச்சு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. பார்ஷியலி இதுவும் வந்துட்டு கேங்ஸ்டரிசம்க்கு அ அ இளம் தலைமுனை த தலைமுறையினரை உள்ள அனுப்புறதுக்கான ஒரு ஃபேக்டர். அண்ட் அலெக்சாண்டர் வந்துட்டு அந்த ஏழ்மையிலயும் வந்து குடிக்கிறதுக்கு ஆல்கஹாலுக்கு வந்து முன்னுரிமை குடுக்குறாங்க அப்படின்றப்போ வந்துட்டு, கவிஞர் வினோத்துடைய 2 வரிகள் தான் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கவிஞர் வினோத்தா? யார்ரா அது? ஆமா. டெம்பிள் மங்கில இருப்பாரு. நீங்க பார்த்தீங்கன்னா, ரேப்பர் அப்படின்ற பேர்ல. அவர் ஓகே. பாடியிருப்பாரு. அழகா பாடியிருப்பாரு. "குடிக்க காசு இல்லன்னா தங்க தண்ணி ஊருக்கு, எனக்கு புடிச்சதோ ஒரு மங்கு சரக்கு" அப்படின்னு. அருமையான வரிகள். ஆழமான கருத்துக்கள். அந்த கருத்தெல்லாம் காசு இருக்கட்டும். இந்த இல்லனாலும் தங்கத்த கில்லி படத்துல உருக்கி வர்ற விஜய் குடிடான்ற. பார்த்துட்டு அந்த அங்கிள் தன்னை ஒரு கில்லியாகவே உணர்கிறார். நீ ஏற்கனவே ஒரு பக்கம் சொல்லிருக்கிய, நிஜத்துல பண்றதை விஜயாலே பண்ண முடியாது அப்படின்ட்டு. அது என்னது திரும்ப சொல்லு. தெரியலடா. எந்த பாட்காஸ்ட்லயும் ஞாபகம் இல்ல. ஞாபகம் ஒரு தடவை சொன்னிய. படத்துல பண்றதா விஜயால நிஜத்திலேயே பண்ண முடியாதுன்னு இருப்பேன். விஜய் என்னனாலே பண்ண முடியாது. ஓகே, விஜய் என்ன விட்டுருவோம், கடிச்சிருவாங்க. சரி, அலெக்ஸ், ஃபைனல் நோட். Do you think the law is against gangsterism is like quite strict in Malaysia? And இது இப்படி இருக்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறியா? What's your personal opinion on that? It is strict. There's no arguing about it. But it's needed. It's a necessary evil. Because the situation is that bad. Not to say that gangsterism is too powerful that the police cannot control it or that kind of context, but it's affecting a poor and it's affecting a group of people in an unfair manner. So as The weak. being the weak, being an Indian, despite
there are so many Indian being charged with this, we should actually take this as an opportunity to educate the others and to prevent ourselves as a community how to be better and how to grow as alongside our Chinese and Malay brothers and sisters, and not play the blame game and have the victim mindset. Yes, we were. When you talk about being fairly treated and all that, yeah, you can argue that this aspect and certain aspects it's lacking here and there, but Correct. So now ultimately, we have been discriminated historically. yes, there's no denying it, but ultimately we are not the only victim. What the Chinese were being discriminated as well with the new economic policy. They were not being fairly treated as well. But when you look at the number of gangsterism cases, why are the Indians the worst? Why not the Chinese? So இந்த it's a டாபிக் பத்தி completely பேசுறதுனால எனக்கு ஒரு இல்ல இல்ல எனக்கு ஒரு நான் கொஸ்டின் translate இந்த பண்ணிடுறேன். டாபிக் சொல்றா. அதாவது அலெக்சாண்டர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப சிம்பிளா சுருக்கமா சொல்லணும்னாக்கா, "டேய் பரமா படிடா" அப்படின்றாரு. ஓகே. அதாவது நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ அதுக்கு வந்துட்டு கேங்ஸ்டரிசம் ஒரு தீர்வு கிடையாது. கேங்ஸ்டரிசம்ல போறதுக்காக தடுக்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது வந்துட்டு ஒரு வகையில நமக்கு எதிர்ன்னு சொல்ல முடியாது. நமக்கு நிறைய தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருப்பினும் இது அவசியம். ஏன்னா நிறைய இந்தியர்கள் இந்த மாதிரி ரவுடிசத்துக்குள்ளேயும் கேங்ஸ்டரிசம்குள்ளேயும் போயிட்டு இருக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்காக இந்த சட்டங்கள் இருக்கிறப்போ அந்த சட்டத்தை காரணமா பயன்படுத்தி நாம் நம்மளுடைய சமுதாயத்தை எடுகேட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து நிறைய படிக்கிறதுலயும் இல்ல ஒரு கைத்தொழில் கத்துக்கிட்டு வேலையில் செய்யறதையும் தன்னை முன்னேற்றிக்கிறதுக்கான வழிக்கு தள்ளுவதற்காக இந்த சட்டத்தை நாமும் சேர்ந்து பயன்படுத்துறோம் ஒரு சமுதாயமா அப்படின்னு வந்துட்டு அலெக்சாண்டர் சொல்லுகிறார். ஓகே, எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. பட் இருந்தாலும் என்னோட கொஸ்டினுக்கு நான் முதல்ல வரேன். இது கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக் தான். லைக் நான் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்திருக்கேன். லைக் இவங்க போயிட்டு ஒரு ஒரு சும்மா ஒரு கடையில நின்னுட்டு இருக்கிறவனை வெட்டுறது, அவனுக்கு மேபி முன்பாக இருக்கலாம், இல்ல ஒரு பப்ல இருந்து வெளியே வர்றவனை வந்துட்டு போட்டு வெட்டுறது, இல்ல துரத்தி வெட்டுறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் வீடியோஸ்ல. எல்லாம் நேர்ல பார்த்தது இல்ல. சாமி சார், அப்பாடா நேர்ல பார்த்திருந்தா ஒரு 2 நாள் சீக்கில படுத்திருப்பேன். எல்லாம் படத்துல பாக்குறதோட சரி. அந்த அதுல பார்க்கும்போது அவ்வளவு காரியா, அவ்வளவு லைக் இருக்கு. என்னடா இப்படி இருக்கான், ரத்தத்துல அப்படியே லிட்டரலி ரத்த வெள்ளத்துல ஹீஸ் லைக் அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு ஒரு பள்ளி அப்படின்னு குத்தி போட்டோன்னா அது அப்படியே துடிச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி துடிச்சிட்டு இருந்த பாடிஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஸோ எப்படி இந்த அளவுக்கு லைக் அவங்க மைண்ட் செட் போகுது இவ்வளவு வயலண்டா இறங்குற அளவுக்கு? பிகாஸ் இது பிளான் பண்ணி பண்றது. அவங்க வர்றான், இது இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் நாட் an emotional crime. It's all premeditated. It's all like pre-planned. இது எப்படி இந்த அளவுக்கு மனசு வருது? Most of the time, what I'm aware of lah, police and law enforcement like police, army, commandos, they have special trainings. They know how to deal with this kind of things. For them, this is their bread and butter. But for normal people, no. As you said, it's too gory for us. So, how do they do it? So, most of the time, what I know is that either they are alcoholic drunk, they are intoxicated with either alcohol or drugs. So, these are the substance abuse that leads to this kind of behaviors. இதை நான் ஆமோதிக்கிறேன். ஓகே, நம்பர் 2, நீங்க 2 பேரும் வந்துட்டு லைக் இந்த சட்டத்துக்கு வந்து ஆதரவா லைக் சில பாயிண்ட்ஸ் தான் சொன்னீங்க. அது எனக்கு ஓகே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருந்தாலும் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவா நான் எப்படி பாக்குறேன்னா, இது ஒரு கரெக்டான தீர்வா இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. தண்டனை மட்டுமேனா லைக் I don't think that like being in jail is that bad for them, because I think the outer environment is sometimes too pressure for them that I think like for them jail is like அங்க இருக்கிறதுக்கு நான் இங்கே இருந்துடுறேன்டா, எவ்வளவு நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கலாமோ. லைக் shouldn't our justice system be ஒரு
திருத்துற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வந்தா இன்னும் பெட்டரா இருக்குமோ, லைக் ரீஃபார்மர்சி. Yes. லைக் ஒருத்தர் பிடிச்சி 30 வருஷம் 40 வருஷம் ஜெயில போட்டுட்டு do you think like that has a very positive impact and like இது வந்துட்டு கண்டிப்பா குறைக்கும்னு நினைக்கிறியா கிரைம்ஸ்? I know it's a long question, but yeah, your take. It's a very long discussion, but I think I like Navan to go with the explanation first, and then I'll come back with this correctional reform question. ஓகே, கதிரவன் கேட்ட கேள்வியில வந்துட்டு அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணது வந்துட்டு தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்கள அவங்க திருத்தமானு கேட்டாக்கா ஹை சான்சஸ் நோ. அவங்க அதுக்கு பழகிட்டாங்க. நிறைய பேருக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது வந்துட்டு ஒரு ட்ரோஃபியா வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ there are number of people இது வந்துட்டு ஒரு பாடமா எடுத்துக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனா இந்த விஷயம் இப்படிலாம் வந்து நடக்கும் அப்படின்றது தெரிஞ்ச பிறகு வருங்கால சந்ததியினர் வந்துட்டு அதுல இன்வால்வ் ஆகுறது ரொம்ப டிராஸ்டிக்கா குறையும். ஏன்னா எல்லாருமே இப்ப வந்து பிறந்தோடனே ரவுடியா பிறக்கிறது இல்லை. ஸோ வளரதான் அந்த அந்த விஷயங்களை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தங்களை மாறி அப்படியே போறது. பட் இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கு, இதனால தன்னுடைய வாழ்க்கையே வந்துட்டு வீணாகும் அப்படின்றதெல்லாம் தெரியும் போது அவ ஒரு 2 ஸ்டெப் யோசிப்பான். இதுல போகணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. சோ வருங்காலத்துல வர்ற தலைமுறையினரை வந்து திருத்தத்துக்கு இது கண்டிப்பா உதவியா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். See, but the crime rate, like but the crime rate like குறைஞ்சிருச்சு, லைக் நம்மளோட இந்தியர்கள மத்தியில கேங்ஸ்டரிசம்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு இதனால அப்படின்ற மாதிரிலாம் லைக் see me personally I don't feel that way. So like திரும்ப செய்யறதே திரும்ப செஞ்சுட்டே இருந்தா ஒரு டிஃபரெண்ட் அவுட்கம் வந்துருமா என்ன? இப்போ ஒருத்தவங்களை சொஸ்மால வந்துட்டு அரெஸ்ட் பண்றேன், நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். ஸோ லைக் இப்போ சொஸ்மால நீ ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ற, அவங்க மேல சரியா உனக்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டு போது அவங்க மேல வந்துட்டு சரி ஓகே கடைசியா அவங்க மேல ஒரு கேஸ் போட முடியுது, அவங்கள 30 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு லைக் why not counter them with something else, something that's a bit more lenient and a bit more educational towards them, like ஒரு எக்கனாமிக்கல் ஃபேக்டரா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், like that is like this cannot be the right way, you know. No, actually that's like you raise a very good point. Hello? சொல்லு. Actually you raise a very good point. This is not a new thing that is being discussed, and a lot of countries has been trying this reform on the correctional institution. Oh yes, when you talk on when you mention this kind of thing, we've been doing this for the past 50-60 years, and the number of cases doesn't seem to go down. In fact, it increases only. So what is the correct way? I believe there are so many other options that we could have done to actually improve the community as a whole. I don't think the government is ready. I don't think the judiciary in Malaysia is ready to incorporate this kind of changes. So right now, the only hope that we got is, as a community, we have to educate our people that there are such a thing. This law is going to destroy your life. Don't get involved in gangsterism. That's all. சொல்றா நவீன். இல்ல இதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்துட்டு கிரைம்ல இன்வால்வ் ஆகுறாரு, கேங்ஸ்டரிசம் இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவரை கூப்பிட்டு லெட்ஸே ஒரு தண்டனையா ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி நீ ஜெயில வச்சுக்கிற, அதுக்கப்புறமா வந்துட்டு அவருக்கு ஒரு பிசினஸ் இல்ல படிக்க வைக்கிறது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செய்யறோம்னு வச்சுக்கோமே, இட் இஸ் குட் ஃபார் தட் பர்சன். எஸ், ஐ அக்ரி. பட் பெரிய பிக்சர்ல பாக்குறப்போ அடுத்து அந்த தண்டனை அந்த குற்றத்தை செய்ய போறவங்க வந்துட்டு என்னன்னு யோசிப்பாங்க, என்ன 3 வருஷம் தண்டனை, அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ் கட்டுவானுங்க, அவ்வளவுதானே, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து மக்கள் தள்ளதான். See, I wouldn't say no. ஏன்னா நம்மளுக்கு செய்யாம நம்மளுக்கு தெரியாது. But as Alex mentioned before, it didn't work. It doesn't work. Like எனக்கு தெரிஞ்சு அது அந்த அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் பாலிசி இருக்கிற ஒரு நேஷன்ல இது பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னாலும்
The examples are very low, like there could be a better way in like அது அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பெட்டரா இருந்தாலோ இல்ல அவங்களோட எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் அதை மேம்படுத்துறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டோ இல்ல நம்மளோட எஜுகேஷனல் பாலிசிஸோ இல்ல நம்ம கவர்மெண்ட் கொண்டு வர பாலிசிஸோ அதை நோக்கி தானே இருக்கணும். rather than like நீ பண்ணனா உன்னை கொண்டுருவேன். அதனாலதான் இப்ப இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்டே இப்ப ரொம்ப வெகுவா குறைச்சிட்டாங்க. ஏன்னா இட் டசன்ட் எஃபெக்ட் யுவர் மர்டர் ரேட் எனிவேஸ், நாட் இன் பாசிட்டிவ் மேனர். லைக் அது குறைக்க மாட்டுது. ஸோ கேபிட்டல் பனிஷ்மெண்ட் எடுத்த நிறைய கண்ட்ரீஸ்ல அதை முழுசா நீக்கிட்ட நிறைய கண்ட்ரீஸ்ல வந்துட்டு இப்ப நான் டாபிக் விட்டு டைவர்ட் ஆகி போறேன். பட் இந்த எக்ஸாம்பிளா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லைக் அதை எடுத்துட்ட நிறைய கண்ட்ரீஸ்ல அந்த குற்றங்கள் வந்து வெகுவா குறைஞ்சிருக்கு. ஸோ ஐ திங்க் லைக் ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் மட்டும் ஒரு நிலையான சரியான தீர்வா இல்லையோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கலாம். இட்ஸ் a question, இட்ஸ் நாட் லைக் a statement. மேபி நீ சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். ஒருவேளை தண்டனை எல்லாம் ரொம்ப கொஞ்சம் லீனியன் ஆக்கிட்டா இன்னும் இவனுங்க ஓவர ஆடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. எஸ், ஐ டு அக்ரி வித் தட் பாயிண்ட். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நீ சொன்னது வந்து நான் ஒத்துக்கிறேன். தண்டனை வந்துட்டு ஒருத்தனை தண்டிச்சு அவனை திருத்துறதுக்கு வந்துட்டு சரியான ஒரு இதா அப்படின்னு கேட்டாக்கா வந்து கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்க திருந்தாதான் அது அவங்களுடைய மனநிலைமையை பொறுத்து இருக்கு. நாட் பிகாஸ் ஆஃப் அந்த தண்டனைனால அவங்க திருந்துறாங்கன்னு இல்லை. பட் அதாவது தப்பு பண்றவங்களை ரீஃபார்ம் பண்றது என்ன கேட்டா வேஸ்ட். அடுத்து வர்ற நம்மளோட யங்கர் ஜெனரேஷனுக்கு தான் வந்துட்டு ரீஃபார்ம் பண்றதுக்கான வேலையில கவர்மெண்ட் ஈடுபடணும். இன்ஸ்டெட் ஆஃப் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களே வந்து நம்ம திருத்துறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். ஒரு வயசு வந்த பிறகு நம்ம மாத்திக்கிறதுக்கான அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். லைக் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பார்த்தோன்னாக்கா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தென் ஓகே ரிட்டையர் ஆனா வீட்டுல எனக்கா உழைச்சிக்கிட்டே இருந்த உடம்பு எனக்கு வீட்டுல உட்கார பிடிக்காது அப்படின்வாங்க. பிகாஸ் தே ஆர் யூஸ்ட் டு இட். ஸோ இப்படி குற்றங்கள் செஞ்சு பழகப்பட்ட ஒருத்தரை வந்துட்டு நீங்க உடனடியாக எல்லாத்தையும் மாத்திக்கணும், நீங்க வந்துட்டு சாதுவாயிரணும் அப்படின்னா நம்ம சொன்னோம்னாக்கா அவங்களால ஏற்றுக்க முடியாது. பட் புதுசா முளைச்சு வர்றவங்கள இந்த கிரைம்குள்ள கொண்டு போகாம இருக்கிறதுக்கு எஜுகேஷன்ல அவங்கள வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருந்தாக்கா கண்டிப்பா வந்துட்டு நம்மளுடைய கிரைம் ரேட் கண்டிப்பா குறையும். ஓகே, ஃபைனல் தாட்ஸ். அலெக்ஸ், ஐ திங்க் நானும் நவீனும் ஃபைனல் தாட்ஸ் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். Final thought, I think I'm going to go back to just now's statement again lah. Rather than relying or rather than playing the blame game and having the victim mindset, I think Indian community as a whole should try to improve themselves and be on par with their other brothers and sisters in Malaysia. ஓகே, தேங்க்யூடா. ரொம்ப இவ்வளோ நேரம் நம்முடன் இணைந்து இந்த பாட்காஸ்டை சிறப்பாக நடத்தியதற்கு தேங்க்யூ மிஸ்டர் அலெக்சாண்டர். தேங்க்யூ. ஸோ கேட்குறவங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா யூடியூப் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள், அது எல்லாத்தையும் விட முக்கியமா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நவீன் முடிச்சிருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் எப்போதும் நம்ம போடுற பாட்காஸ்ட் எது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிஸ்கஷனா இருக்கும். யூஸ்வலி கதிரவன் இதுக்கு முன்னாடி இந்த பாட்காஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குனாக்கா நானும் கதிரவனும் மட்டும் பேசிட்டு இருந்தோம்னாக்கா அது எப்படி போகும் அப்படின்ற வந்து ஒரு டோன்ல தான் இருக்கும் உங்களோட இதுக்கு முன்னாடி உள்ள கன்வர்சேஷன், ஐ மீன் பாட்காஸ்ட். இந்த எபிசோட் நாங்க 3 பேர் இருந்தோம்னாக்கா எப்படி பேசுமோ அந்த மாதிரி போயிருக்கு. சோ இல்ல இதுல கொஞ்சம் ராவா கெட்ட வார்த்தைலாம் இருக்கும், அவ்வளவுதான். இதுல கொஞ்சம் டீசென்ட்டா பேசியிருக்கோம். நாங்க 3 பேர் மட்டும் பேசும்போது நிறைய ராவா இருக்கும். பட் இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் எடுத்து பேசுவோம், கொஞ்சம் சீரியஸான டாபிக்ஸ். சோ இத வந்துட்டு ஒரு தனி ஒரு சீரியஸா செய்யலாமா அப்படின்றதையும் வந்து நீங்க கேட்டீங்கன்னாக்கா அலெக்ஸா வந்துட்டு கடத்தி கொண்டு வந்து வச்சு நம்ம சில நேரங்கள்ல இந்த மாதிரி எபிசோடுக்கும் போடலாம். இல்ல வேணாம்னாலும் நாங்க செய்ய தான் போறோம். ஓகே, சோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வேற என்னடா இருக்கு? அந்த கீ வேற கீ இல்லடா, கம்யூனிகேஷன் கீடா. ஓகே, இல்ல அது இன்னொரு நாள் சொல்றேன்.